கீரை வேணுமா? கீரை. தம்பி, நேரம் போகவே மாட்டேங்குதே. நேரம் போயிட்டே தான் இருக்கு. நாம தான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம். இவர் பெரிய ஞானி சொல்லிட்டாரு, சும்மா இருப்பியா? நம்ம தசமராஜன் வாராரு. வேண்டாம்னே, அவர்கிட்ட பேச்சு கொடுக்காத, மாட்டிக்குவ. இடத்த காலி பண்ணிடுவோம். யாருக்கிட்ட? சும்மா இருல. என்ன தசமராஜன், எப்படி இருக்கியே? 2 லட்சம் கடனோட இருக்கேன். என் கடன் அடைக்கிறியா? அத கேட்கலண்ணே, சோமா இருக்கீங்களான்னு கேட்டேன். பிரஷரு ஹையா இருக்கு, சுகரு லோவா இருக்கு, சுகமே இல்லாம இருக்கேன். எனக்கு சுதந்திர போறியா? தெரியாம கேட்டுட்டேனே. வர்றானுங்க, கிளம்புங்க. நீ ஆரம்பத்திலேயே சொன்ன, கேட்கல. இடத்த காலி பண்ணிடுவோமா? ஆமா ஆமா, வா போயிருவோம். இதத்தான் முதல்ல சொன்னேன். பட்டாதான் புத்தி வருது. வா. டேய் எங்கடா பதில் சொல்லாம போறீங்க? இந்த வாரம் ஒரு சின்ன வேலை இருக்கு. மாட்டணும், மறுபடியும் கடன் ஆரம்பிச்சிருவான். போயிருவோம். கீரை வேணுமா? கீரை. கீரை வேணுமா? கீரை. கீரைமா? கீரை. கீரைமா? கீரை. கீரை. கீரை வேணுமா? வாங்க வரேம்மா. காலையிலேயே என்ன வெக்கையா இருக்கு. ஆமா. என்ன கலாக்கா, கீரையா வாங்க போறியே? கார் வாங்க போறேன். சத்தம் காட்டாம வாண்ண. கீரைக்கார மாட்ட கீரை தானே வாங்குவாங்க, காரா வாங்குவாங்க? நல்ல ஆளு. நாங்க வரோம்க்கா. சரி. இன்னைக்கு நேரமே சரியில்லை போலயே. நேரம்லாம் சரியாதான் இருக்கு, உன் பேச்சு தான் சரியில்லை. வா. உன்னெல்லாம் அந்த மரியாக்கா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியல. இப்ப அவளை எதுக்கு நீ வம்புக்கு இழுக்கிற? கட்டு எவ்வளவு? 10 ரூபாமா? கட்டு சின்ன கட்டா தானே இருக்கு. 5 ரூபாய்க்கு தாங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே சைஸ் கட்டுதாமா போகுது. இல்லையே, கட்டு சிறுசா இருக்கே. சும்மா 5 ரூபாய்க்கு போடுங்க. கட்டாதுமா, 10 ரூபாய் நியாயமான விலைதாமா. சரி, 8 ரூபாய் போட்டு 2 கட்டு தாங்க. நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. இருங்க வாரேன். என்ன பாப்பா படிக்கிற? 12வது படிக்கிறேன். படிக்கிற காலத்துல நல்லா படிச்சிருமா? சரிங்கக்கா. கல்வியே செல்வம்னு சொன்னாங்க. அப்ப நான் அதை உணராம விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டேன். இப்ப கஷ்டப்படும் போதுதான் உணர்றேன். இந்தாங்க. ஐயோ ஐயோ அம்மா, இந்த அண்ணாக்கு என்னாச்சு? என்னாச்சுமா? சீக்கிரம் தண்ணி கொண்டு வா போ. அம்மா அம்மா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, சீக்கிரம் தண்ணி தெளி. அம்மா அம்மா, எந்திரிங்க எந்திரிங்க, மெதுவா. அம்மா என்னமாச்சு? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. மெதுவா மெதுவா தண்ணி குடிங்க, பொறுமையா. காலையில சாப்பிட்டீங்களா? இருங்க வாரேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கக்கா. சரிம்மா. இந்தாங்க. இதெல்லாம் வேண்டாம்மா, சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நேத்து கீரை வித்த காசை வீட்டுல வச்சிருந்தேன். குடிகார புருஷன் அந்த காசை எடுத்து குடிச்சுப்புட்டான். வீட்டுல சமைக்க ஒன்னும் இல்ல.
ராத்திரியும் காலையிலயும் சாப்பிடாம கிடந்தது கொஞ்சம் கிறக்கமாயிடுச்சு. சாப்பிடுங்க. இந்த கீரை கட்டுகளையே கடனுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். வித்துட்டு காசு கொடுக்கணும். இந்தாங்க தண்ணி. இருங்க வாரேன். ஒழுங்கா படிச்சிருந்தா ஏதாவது வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்கியிருக்கலாம். பாவி படிக்காம போயிட்டேன். இந்தாங்க. இதுல 2 சேலையும் கொஞ்சம் மளிகை சாமானும் இருக்கு. இதெல்லாம் வேணாமா, சும்மா வாங்கிக்கோங்க. வேண்டாமா, பரவாயில்லம்மா, குடிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா, இந்த பைக்குள்ள 100 ரூபாய் வச்சிருக்கேன், செலவுக்கு வச்சுக்கோங்க. பணம்லாம் எதுக்குமா? உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். சங்கடம்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷம்தான். நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. பாப்பா நல்லா படிமா. அக்கா போயிட்டு வரேன். சரிங்கக்கா. வரேம்மா, வாங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன 2 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணீங்க, அப்புறம் அவங்க மயங்கி விழுந்த உடனே செலவெல்லாம் பார்க்காம இட்லி குடுக்குறீங்க, சேலை குடுக்குறீங்க, பணமெல்லாம் கொடுத்து தேவ அன்பை வெளிப்படுத்துறீங்க. அதாவது வணிகத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வணிகம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான். வணிகத்துல தர்மம் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. இதே கீரை கட்டை போன மாசம் சூப்பர் மார்க்கெட்ல 15 ரூபாய்க்கு வாங்குனீங்க. ஆ? அங்க உங்களால குறைச்சு பேசி வாங்க முடிஞ்சுதா? பேசாம பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தீங்க. வணிகத்துல தர்மம் பார்க்க கூடாதுன்னு சொன்ன நீங்க அங்க மட்டும் வாயை மூடிட்டு வந்தீங்க. இவங்க கஷ்டப்பட்டு சூப்பர் மார்க்கெட்டை விட குறைஞ்ச விலைக்கு வீட்டுக்கு வந்தே குடுக்கறாங்க. இவங்க கிட்ட போய் பார்கெயின் பண்றீங்களே, இது நியாயமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. ஆமாம்மா, நான் அதை யோசிக்கல. இவங்களோட நிலைமையும் யோசிக்கல. நான் இனிமே இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட பார்கெயின் பண்ண மாட்டேன்.